வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பெண்களுக்கான பூஜை குறிப்புகள் பார்க்கலாம் வாங்க. பூஜை அறையில் என்னென்ன வச்சு நம்ம வழிபடலாங்கிறது இப்போ சொல்கிறேன். ஒரு தட்டில், ஒரு பித்தளை தட்டில் 5 எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதில் அக்ஷதை, பச்சரிசி அக்ஷதையை பரப்பி அதுக்கு நடுவில் காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து, காமாட்சி அம்மன் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் ஒற்றைப்படையில் வச்சுக்கோங்க. காமாட்சி அம்மன் விளக்கில் நெய்யோ அல்லது நல்ல நெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை அடியில் வைத்து அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து அதில் பஞ்சுத்திரி போட்டு நாம் தீபம் ஏற்றி பூ வைத்து அலங்காரம் செய்து அதை முறையாக தீபம் காட்டி ஆராதனை செய்து நம்ம வரும்போது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகி நம் இல்லத்தில் செல்வங்கள் பெருகும். இது காலாகாலமாக பெரியவர்கள் செய்து வந்த வழிபாடு தான். இது மாதிரி நம்ம ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். பின்புறமும் காமாட்சி அம்மனுக்கு ஒரு பொட்டு வைக்கணும். இதுக்கு நம்ம தீபம் ஏற்றி இதை வெள்ளி செவ்வாய் நாட்களில் சுத்தம் செய்து புதிதாக தீபம் பொட்டு வைத்து இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபடணும். நம்பர் 1. இப்போ நம்பர் 2, இது நம்ம குலதெய்வம் சொம்பு. இந்த சொம்புக்கு நம்ம பொட்டு வச்சுக்கணும். எப்படி பொட்டு வைக்கணும்? நம்ம குலதெய்வம் எதுவோ அதுக்கு தகுந்தாற் போல் பொட்டு வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொருத்தரது ஆண் தெய்வமாக இருக்கும், ஒவ்வொருத்தரது பெண் தெய்வமாக இருக்கும். எங்களது ஆண் தெய்வம் பெருமாள், அதனால் நான் நாமம் போட்டுக்கிறேன். உங்கள் தெய்வம் எதுவோ அதுக்கு தகுந்தாற் போல் பொட்டு வச்சுக்கோங்க. உங்களது சைவக்கடவுளாக இருந்தால் பட்டை போட்டுக்கோங்க. நம்ம தெய்வம் எதுவோ அதுக்கு தகுந்தாற் போல் பொட்டு வச்சுக்கோங்க. அதில் பச்சரிசியை நிரப்பி, முனையுடையாத பச்சரிசி நிரப்பிக்கோங்க. இப்போ ஒரு மஞ்சள் துணியில் 7 எண்ணிக்கையில் 1 ரூபாய் காயின்னு போட்டுக்கோங்க. அதில் ஜாதிக்காய் ஒரு 3, ஏலக்காய் ஒரு 7, பச்சை கற்பூரம் ஒரு துண்டு, இது போட்டு ஒரு சிறிய மூட்டை போல் கட்டிக்கோங்க. இதை கட்டி அந்த பானைக்குள்ளேயே வைங்க. அதுக்கு மேலே ஒரு அகல் எடுத்து அதையும் மஞ்சள் தடவி அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கோங்க. வச்சு அதுக்கு மேலே ஒரு தீபம் வச்சு நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி அதுக்கு பூ அலங்காரம் செய்து நாம் முறையாக இது தினம்தோறும் நம்ம செய்து வர நம் குலதெய்வம் மகிழ்ந்து நம் இல்லத்தில் தங்கி நம் குலதெய்வம் அருள் கிடைச்சாலே நம்மளுக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி நம் குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்கும். நம்பர் 3, இது குபேரன் பானை. இது 3 பானைகள் குபேரன் பானை. முதல் பானை கொஞ்சம் பெரிதாக இருக்கும். அதில் முனை உடையாத அரிசியை நிரப்பிக்கங்க. 2வது பானை, 2வது பானையில் கல்லுப்பு கொஞ்சம் நிரப்பிக்கங்க. 3வது பானை, 3வது பானையில் நம்ம காயினை நிரப்பி, சில்லறை காயின், அதில் 5 ரூபாய் காயினாக இருந்தாலும் சரி, 1 ரூபாய் காயினாக இருந்தாலும் சரி, ஏதோ நமக்கு எது கிடைக்குதோ அதை சுத்தம் செய்து அதில் நிரப்பிக்கங்க. நிரப்பி அதுலேயும் மஞ்சள் குங்குமம் போட்டு மூடி போட்டு அதுக்கு தூபாராதனை காட்டி இது குபேரன் மூலையில் நம்ம வைத்து நம்ம அன்றாட வழிபட்டு வரும்போது நமக்கு குபேர சம்பத்து கிடைக்கும்ங்கிறது ஐதீகம். இது பெரியவர்கள் காலாகாலமாக செய்து வந்த வழிபாடு தான். இதை நம்ம மறவாமல் செய்து வரும்போது நமக்கு குபேர சம்பத்துகள் கிடைக்கும். குபேரன் அருள் கிடைச்சி நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். இது பூக்களால் அலங்காரம் செய்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்பர் 4, இப்பொழுது
இப்பொழுது கௌரி செட், இது கௌரி செட்டுன்னு சொல்லுவாங்க. இதை அந்த காலத்தில் உரல், அம்மி, உலக்கை இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தி அதுக்கு தீப ஆராதனை காட்டி எல்லாமே வழிபட்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட கிடைக்கும், ஆனால் டவுனில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு கிடைக்காது. அதனால் இப்போ இந்த மாதிரி சிறிய ஒரு இதாகவே வந்துருச்சு. இதை நம்ம மஞ்சள் குங்குமம் தடவி இது ஒரு தட்டில் அக்ஷதை மேலே வைத்து இதுக்கும் பூக்களால் அலங்காரம் செய்து இதை நாம் அன்றாட பூஜை அறையில் வச்சு நாம் இதுக்கு தீபம் காட்டி வரும்போது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். கௌரி செட் இது நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நம்ம கடைகள்லேயும் கிடைக்கும். நம்பர் 5 இது கலச சொம்பு. இந்த கலச சொம்புக்கு ஒற்றை எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இதில் பித்தளையாக இருக்கலாம் அல்லது செம்பாக இருக்கணும், சில்வரை தவிர்த்துக்கோங்க. இதை நம்ம வச்சு இதில் தண்ணீரை நிரப்பிக்கங்க. தண்ணீரை நிரப்பி இதில் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் போட்டு இது போல் நம்ம செய்து வரும்போது நமக்கு கலசம் வச்சு நம்ம வழிபடும்போது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். இதில் தண்ணீர் நிரப்பி இதில் கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கங்க. பன்னீர் சேர்த்து இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க. போட்டு இதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் நசுக்கி போட்டுக்கோங்க. இதில் நம்ம ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் போட்டு இதில் மா இலை வச்சு அல்லது வேப்ப இலை ஏதோ ஒன்று நமக்கு எது கிடைக்குதோ அதை வைத்து நம்ம பூஜை அறையில் அன்றாடம் பூஜை செய்யும் பூஜை அறையிலேயே வச்சு இதை நம்ம கிழக்கு நோக்கியவாறு வச்சு இதை நம்ம அன்றாடம் பூஜை செய்து வரும்போது நமக்கு அந்த ஆண்டவனோட அருள் நம்ம குலதெய்வத்து அருளோடு நமக்கு முழுமையாக எல்லா ஒரு பலன்களும் கிடைக்கும். இது போன்ற செய்து வாருங்கள். அடுத்தது நம்பர் 7 இதுக்கும் தீப ஆராதனை காட்டிக்கங்க. ஓம் லக்ஷ்மி நமக. அடுத்தது பஞ்சபாத்திரம். பஞ்சபாத்திரத்தில் முறையாக நாம் வெறுமனையாக தண்ணியாக வைக்காமல் அதில் பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஜவ்வாதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காயும் போட்டுக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் துளசி அல்லது பூ ஏதோ ஒன்று போட்டு அதில் நம்ம பஞ்சபாத்திரத்தில் இப்படி ரெடி பண்ணி இது போல் வைக்கும்போது இறைவன் மகிழ்வார்னு சொல்லுவாங்க. இது போல தான் பஞ்சபாத்திரம் பஞ்சத்தண்ணி தயாரித்து வைக்கணும். இப்பொழுது கோமாதாவை நாம் மஞ்சள் குங்குமம் வச்சு கோமாதாவுக்கு பின்புறமாக மஞ்சள் குங்குமம் வைக்கணும். பூஜை அறையில் வைக்கும்போது முகம் இறைவனை பார்த்த மாதிரியும் பின்புறம் நம்மளை பார்த்த மாதிரியும் அது மாதிரி பூஜை அறையில் வைக்கணும். இதுக்கும் தீப ஆராதனை காட்டி இந்த மாதிரி தான் கோமாதா வைக்கணும். அடுத்தது இப்போ ஒரு சின்ன தட்டில் அக்ஷயதை பரப்பிக்கங்க. அதில் சங்கு, நாம் வழிபட்டு வர சங்கு, வீட்டில் இருக்கிற சங்கு, அது வெறுமனையாக வைக்கக்கூடாது. அதில் பச்சரிசியோ அல்லது பன்னீர் ஏதாவது ஒன்று ஊற்றி அதில் 2 துளசி இலைகள், அப்புறம் ஒரு 5 ரூபாய் நாணயம், கொஞ்சம் பூ போட்டு இது மாதிரி தான் சங்கு நாம் வீட்டில் வைக்கணும். இது போல் வைக்கும்போது திருமாலோடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இது மாதிரி தான் நாம் சங்கு வீட்டில் வைக்கணும். இதுக்கும் தீபம் காட்டி நாம் வழிபட்டு வரும்போது நமக்கு அந்தோடைய பெருமாளோடைய அருள் கிடைச்சாலே லக்ஷ்மி அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். அடுத்தது ஒரு 5 எண்ணிக்கையில் வெற்றிலை எடுத்துக்கங்க.
அந்த வெற்றிலையை நல்லா சுத்தம் செஞ்சுக்கங்க. சுத்தம் செஞ்சு தண்ணீரில் கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம் இது போல் வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டு. இந்த மாதிரி நம்ம செய்து வரும்போது இது வெள்ளிக்கிழமை நாட்களில் முக்கியமாக செய்யணும். அதுக்கு மேலே ஒரு தட்டை வைத்து அந்த தட்டில் மருதாணி இலை, மருதாணி லக்ஷ்மியோட அம்சமாக கருதப்படுது. மருதாணி இலைகளை அதில் பரப்பி விட்டு அதுக்கு மேலே நம்ம லக்ஷ்மி தாயாரை உட்கார வச்சுக்கணும். லக்ஷ்மி தாயாரை உட்கார வச்சு அதுக்கு மேலே ஒரு கிண்ணத்தை வச்சுக்கோங்க. அந்த தட்டுக்கு மேலே மருதாணி இலைக்கு மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு அந்த கிண்ணத்தில் பச்சரிசியை நிரப்பி அதுக்கு மேலே லக்ஷ்மி தாயாரை உட்கார வச்சு லக்ஷ்மி தாயாருக்கும் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரிலாம் பொட்டு வச்சு லக்ஷ்மி தாயாரை நாம் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளியாக நினைக்கணும். நம்ம தாயாரை நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மா வந்தால் நம்ம உபசரிப்போமோ அதுபோல் நம்ம தாயாரை நம்ம உபசரிக்கணும். உபசரித்து அந்த தாயை மனதார லக்ஷ்மி அன்றாட என் இல்லத்தில் செல்வத்துக்கு குறைவு இருக்கக்கூடாது, 16 செல்வங்களும் கிடைத்து என் இல்லம் செல்வ செழிப்போடு இருக்கணும்னு சொல்லி நம்ம அந்த தாயாரை வேண்டிக்கிட்டு இது போல் வெள்ளிக்கிழமை நாட்களில் இது போல் நம்ம செய்து வரும்போது நம்ம லக்ஷ்மி தாயாரோட கடைக்கண் பார்வை நமக்கு பட்டு நமக்கு அனைத்து செல்வங்களும் கிடைத்து நமக்கு நம்ம செல்வ செழிப்போடு வாழலாம். அக்ஷதை தூவி அவங்களுக்கு தீபாராதனை காட்டி நம்ம முறையாக வழிபடணும். இது வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்து பூஜை அறையில் வைங்க. அடுத்தது ஒரு பித்தளை தட்டில் பச்சரிசியை நிரப்பிக்கங்க. அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு அகல் வச்சுக்கோங்க. அதில் கல்லுப்பு நிரப்பி அதுக்கு மேலே ஒரு அகல் வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் தடவி அது பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி நாம் உப்பு தீபம், இந்த தீபத்தை வெள்ளி செவ்வாய் நாட்களில் ஏற்றிவாங்க. இது ஒரு நாள் மட்டும்தான் ஏற்றணும். இது ஏற்றிட்டு அடுத்த நாள் இதை தண்ணீரில் இந்த உப்பை கரைச்சி நாம் கால்படாத இடத்துல ஊற்றி விட்டுடணும். இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது போல் நம்ம செய்து வரும்போது நமக்கு கந்திருஷ்டியிலிருந்து நம்ம விடுபடலாம். நமக்கு செல்வ செழிப்பும் சேர்ந்து உண்டாகும். இது போல் பெண்கள் செய்து வாருங்க. இந்த உப்பை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதை நாம் கால்படாத இடத்துல தண்ணியில் கரைச்சி ஊற்றிடணும். இதுலேயும் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க. தீபம் காட்டி வணங்கி வாங்க. அடுத்தது ஒரு சின்ன செம்பு எடுத்துக்கோங்க. பித்தளை செம்பு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணீரை கொஞ்சம் நிரப்பிக்கங்க. அதுலேயும் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு அதில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கு மேலே ஒரு பஞ்ச தீபம் 5 முக தீபத்தை அது மேலே வச்சுக்கோங்க. அதில் பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி முதல்ல எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் தான் திரியை போடணும். இதுதான் நம்ம செய்யணும். திரியை போட்டு எண்ணெயை ஊற்றக்கூடாது. நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரியை போட்டு அதை 5 முகம் பஞ்ச தீபத்தை நம்ம ஏற்றி இந்த தீபத்தை நம்ம இறைவனுக்கு பஞ்ச தீப ஆராதனையாக இதை நம்ம எடுக்கணும். இது போல் எடுக்கும்போது நமக்கு அந்த இறை அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். பஞ்ச தீப ஆராதனை இது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த இந்த தீபாராதனை. அது மண் விளக்கில் தான் நம்ம இது மாதிரி எடுக்கணும். நம்ம பித்தளையில் இருக்குது அது மாதிரி எடுக்கிறத விட இந்த மண் அகலில் நம்ம பஞ்ச தீபம் ஏற்றி இது போல் நீர் மேலே வைத்து நம்ம தீபம் ஏற்றி ஆராதனை காட்டும்போது அந்த இறை அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இது போல் செய்து வாருங்க. ஓம் சிவாய நமக. அடுத்தது நம்ம அன்றாடம் வைக்கக்கூடிய இந்த உருளியின் மகத்துவம்
மிகவும் சிறப்பானது. இதில் நம்ம தண்ணீர் கொஞ்சம் ஊற்றி அதில் பன்னீர் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டுக்கோங்க. அதில் ஜவ்வாதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதில் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் பூக்களால் நம்ம விருப்பப்படி நமக்கு எந்தெந்த பூ வேணுமோ அந்தந்த பூக்களால் நம்ம அலங்காரம் செய்துக்கலாம். இது மாதிரி அலங்காரம் செய்து நம்ம வீட்டு வாசல்லையோ அல்லது முன் வரிசையில் நம்ம ஹால்லையோ வீட்டுக்கு முன்புறமோ பூஜை அறையிலையோ இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வருபவர்கள் கண்ணில் படுற மாதிரி நம்ம இந்த மாதிரி வைத்து நம்ம வழிபடும்போது அவங்க நம்ம எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அது நமக்கு கண் திருஷ்டி படாது. இது போல் செய்துவாங்க.